Victory begins at Vidyalakshmi. Hi students, good morning to all. Last class என்ன பார்த்தோம்? Plus 2 first chapterல இருக்கக்கூடிய first question கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோமா? அதுலயும் adjoint 2/2 க்கு கண்டுபிடிக்கிறது எப்படி, 3/3 க்கு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெளிவா கத்துக்கிட்டீங்க. இப்போ இரண்டாவது question நமக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற டைப்ல இருக்கு. இந்த இன்வெர்ஸ் டைப் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க சப்ஜெக்ட்ல போலாமா? பாருங்க. Find the inverse if it exists of the following. இதில் நமக்கு 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டாக நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக 2/2லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2/2 மேட்ரிக்ஸ்க்கு என்ன கண்டுபிடிக்கணுமா? இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த 2/2க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுவும் இஃப் இட் இஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸிஸ்ட் ஆகும்னா கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறாங்க. எக்ஸிஸ்ட் ஆகும்னா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எதுக்கு சொல்கிறாங்க? கொடுத்துருக்க சம்மில் டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் நீங்கள் ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம பாருங்கள், சம்மை எடுத்துக்கலாம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு கிவன் மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கப்பா? -2 4 1 -3. அவங்க கொடுத்த ஒரு 2/2 மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிட்டோம். இஃப் எக்ஸிஸ்ட்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்படியே டிட்டர்மினன்ட்ல எழுதிருங்க 2/2வை 1 -3. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ கிடைக்கும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ லீடிங் டயகனலை மல்டிப்ளை பண்ணுங்க. -2 × -3 6. மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 × 3 6. ஆஃப் டயகனலை மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸால் மறுபடியும் ஒரு மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ -4 which is equal to 2. வெரி குட். நமக்கு என்ன கிடச்சிருச்சு? டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருக்கு. 0ன்னு கிடைச்சாதான் நமக்கு அது சிங்குலராக மாறிடும். சிங்குலராக மாறிடுச்சுன்னா இன்வெர்ஸ் கிடைக்காது. இப்போ 2ன்றது நாட் ஈக்குவல் டு 0. 2 is not equal to 0. அப்போ A inverse exist. A inverse exist. காரணம் என்ன? டிட்டர்மினன்ட் A ஓட வேல்யூ 0 ஆகலை, அதனால A inverse exist ஆகும் சொல்லிட்டோம். அப்போ ஃபார்முலா என்ன? A inverse is equal to 1/determinant A into adjoint A. லாஸ்ட் கிளாஸ் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோமா இல்லையா? 2/2க்கும் பார்த்தோம், 3/3க்கும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதையெல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன வரும்? ஈஸியாக ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிக்க முடியும். இதில் தேவையான டிட்டர்மினன்ட் ஏ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் நமக்கு தேவையானது என்ன? அட்ஜாயிண்ட் ஏ. தேர்ஃபோர் adjoint A is equal to adjoint A is equal to 2/2க்கு ஈஸி கண்டுபிடிக்கிறது. லீடிங் டயகனலுக்கு என்ன செய்யணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணணும். லீடிங் டயகனல் என்ன செய்யணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணணும். adjoint Aவும் ஒரு மேட்ரிக்ஸ் தான். இதுதான் லீடிங் டயகனல். லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். -2 இருந்த பிளேஸில் -3ஐயும் -3 இருந்த பிளேஸில் -2ஐயும் எழுதுகிறோம். அடுத்து ஆஃப் டயகனலில் சைன் சேஞ்ச் பண்ணுறோம். -1 -4 -1 -4. நமக்கு என்ன கிடச்சிருச்சு? அட்ஜாயிண்ட் ஏ கிடச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்னப்பா? நமக்கு தேவையானது எல்லாம் இருக்குது. என்னென்ன இருக்குது? டிட்டர்மினன்ட் ஏ இருக்குது, அட்ஜாயிண்ட் ஏ இருக்குது. ரெண்டையும் அப்ளை பண்ணிட்டோம்னா ஃபார்முலாவில் நமக்கு தேவையான ஏ இன்வெர்ஸ் கிடச்சிரும். ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு அட்ஜாயிண்ட் என்ன கிடச்சிருக்கு? -3 -4 -1 -2. இதுதான் நமக்கு தேவையான ஏ இன்வெர்ஸ். கொடுக்கப்பட்ட 2/2க்கு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. 2/2க்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 3/3க்கு தான் வேலை அதிகம் நம்ம இருக்கும் நமக்கு. அதுக்குமே உங்களுக்கு ஷார்ட்கட் ட்ரிக் மூலமாக அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்த சம்மை பார்க்கலாம் நம்ம. சரியா? 1வது சம்மில் எந்த ஒரு டவுட் இல்லையே. கொடுத்துருக்க சம்மை ஏன்னு எடுத்திருக்கீங்க.
டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறீங்க. டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ்னுடைய ஃபார்முலா எழுதிக்கங்க. அதுக்கு தேவையான அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஏ இன்வர்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? குட். புரிஞ்சுதா? அடுத்தது போகலாமா? அடுத்த சம் போகலாமா? இப்போ பாருங்க, சேம் கொஷின், ஃபைண்ட் த இன்வர்ஸ். ஃபைண்ட் த இன்வர்ஸ். அந்த ஒரு கொஷினில் கேட்ட ரெண்டாவது ரோமன் தான் இந்த ரெண்டாவது கொஷின். இது ஒரு 3/3. இது ஒரு 3/3. 2/2 இருந்ததுனால ஈஸியாக நாம் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். 3/3க்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா சைன்டு மைனர் கண்டுபிடிச்சி அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா தான் நமக்கு அட்ஜாயிண்ட் கிடைக்கும். 9 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் சார் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேன், ட்ரிக் மெத்தட் சொல்லிக் கொடுத்தேன். ட்ரிக் மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு என்ன கிடச்சிடும், அட்ஜாயிண்டே கிடச்சிரும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டிய வேலை இல்லை. மைனஸ் ப்ளஸ்ஸை மாற்றி எழுத வேண்டிய வேலை இருக்காது. ஈஸியாக உங்களுக்கு அட்ஜாயிண்ட் கிடச்சிரும். அட்ஜாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே ஏ இன்வர்ஸோட ஆன்சர் கிளியராக கிடச்சிரும். ஓகேயா? பார்க்கலாமா? இந்த கொஷினை அப்படியே நான் மறுபடியும் லெட் ஏன்னு எடுத்துக்கிறேன். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க சம்மை ஒரு கொஷின் கூட மிஸ்டேக் இல்லாமல் எழுதிக்கங்க. ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸை மாற்றி எழுதுனீங்கன்னா கூட அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் உங்களுக்கு வராது. எப்பவுமே கொடுத்த கொஷினை எடுத்து எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து எழுதுங்க. மைனஸ் ப்ளஸ்ஸை மாற்றிடாதீங்க. சரியா? இங்கே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இன்னும் பின்னாடி பார்க்க போகிற சம்ஸ்ல எல்லாம் நிறைய வித்தியாசமாக இருக்கும். மைனஸ் ப்ளஸ் நிறைய வரும், 0 வரும், -7 வரும். நீங்கள் தவறுதலாக -7க்கு +7 அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த சம்மை கண்டினியூ பண்ணும்போது எல்லா இடங்களையும் தப்பு வந்துடும். சரியா? இப்போ கரெக்டாக எழுதுங்க. 5 1 1 1 5 1 1 1 5. சார் எடுத்துக்கிட்டோம் சார். அடுத்து நாங்கள் என்ன செய்யணும், இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல் அதுக்கு டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ நான் சிங்குலராக வரணும். சொல்லியிருக்கோமா இல்லையா? அப்போ இந்த ஒரு 3/3க்கும் நாம் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். therefore டிட்டர்மினன்ட் ஏ கொடுத்துருக்க 3/3 அப்படியே எழுதுகிறேன். 5 1 1 1 5 1 1 1 5 எழுதியாச்சு. இப்போ என்ன சார் செய்யணும், டிட்டர்மினன்ட்குள்ள நம்பர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பேண்டிங் அலாங் R1, எக்ஸ்பேண்டிங் அலாங் ரோ 1, அலாங் ரோ 1, ரோ 1 வைஸா எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணால் எப்படி வரும், இங்கே சைன்டு டேர்மோட மைனர் பண்ணணும். அப்போது ஆல்ரெடி ஃபஸ்ட் டேர்முக்கு ப்ளஸ் தான். அப்போ ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. 5 நம்பரை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இதோட மைனர் இந்த ரோவையும் காலத்தையும் C1 அண்டு R1 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு கிடைக்கிது பாருங்கள், இந்த ஒரு 2/2. இதுதான் நமக்கு தேவையான இந்த 5ஓட மைனர், கரஸ்பாண்டிங் மைனர் 25 - 1. அடுத்த நம்பர் என்ன இருக்குது, 1. இந்த இடத்துல என்ன சைன் இருக்குது, மைனஸ். அப்போ -1 இன்ட்டு இங்கே 2 நம்பரை டெலிட் பண்ணிட்டோம்னா இதுக்கு கிடைக்கிற மைனர் யார், 5 - 1, 5 - 1. சரியா? அடுத்த டேர்ம், ஏன்னா ரோ 1னா ரோ 1ல் 3rd டேர்ம் இருக்குது. கடைசி வரைக்கும் நம்ம போய் செக் பண்ணணும். +1 இன்ட்டு இப்போ நமக்கு என்ன மைனர் இருக்குது, 1 - 5, 1 - 5. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 இன்ட்டு 25 - 1 24. -1 இன்ட்டு 5 - 1 என்னப்பா 4. +1 இன்ட்டு இங்கே என்னப்பா வரும் 1 - 5 -4, which is equal to 24 into 5 என்ன வரும், 5 into 20 100, 5 into 4 20, 120 -4. இங்கேயும் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் என்ன வந்துடும், -4, which is equal to 120 - 8, which is equal to 112. 112 ஆன்சர் கிடைச்சிருக்கு. 112ன்றது 0 கிடையாது தானே.
0 இல்லை. சரி, அப்போது நமக்கு என்ன செய்யும்? டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ 0 ஆகலை. அப்போது கொடுக்கப்பட்ட மேட்ரிக்ஸ் ஏவானது நான் சிங்குலர் தான். ஏ இன்வர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஏ இன்வர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதாப்பா? ஏ இன்வர்ஸ் கிடைக்கும். அப்போ நேரடியாக என்ன செஞ்சிடலாம்? நாம ஏ இன்வர்ஸ் ஃபார்முலாவுக்கு தேவையான கொஷினை கொடுத்து அந்த ஃபார்முலாவை எழுதிக்கிட்டு அதில் தேவையான அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணலாம். சரியா? ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா என்னப்பா? A inverse is equal to 1 divided by determinant A into adjoint A into adjoint A. இப்போ நமக்கு என்ன வேணும்? adjoint A வேணும். இப்போ என்ன வேணும் நமக்கு? adjoint A வேணும். சரி, இந்த adjoint A கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஷார்ட்கட் மெத்தடில் தான் உங்களுக்கு என்ன தெரியும்? நமக்கு ஈஸியாக நாம் கண்டுபிடிக்க முடியும். கோஃபேக்டர் மெத்தட், மைனர் கோஃபேக்டர் மெத்தடில் போனீங்கன்னா ரொம்ப லாங்கு. அதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் மெத்தடில் பார்த்துக்கங்க. சரியா? இப்போது என்ன எழுதணும்ப்பா ஷார்ட்கட் மெத்தடுக்கு? 5 1 1 1 5 1 1 1 5. இதுதான் நமக்கு அவங்க கொடுத்த மேட்ரிக்ஸ் ஏ. அவங்க கொடுத்த மேட்ரிக்ஸ் ஏ. நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ஷார்ட்கட் மெத்தடுக்கு? மறுபடியும் ரோ 1 ரோ 2-வை R4 R5 எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன். R4 5 1 1 and then row 2 become R5 1 5 1. மறுபடியும் C1 C2-வை நீங்கள் என்ன எழுதணும்? C4 C5 எழுதணும். 5 1 1 5 1. அப்போ C1-ஐ C4 எழுதிட்டேன். C1 என்னன்னு எழுதிருக்கேன்ப்பா? C4. C2 என்னன்னு எழுதணும்? C5 எழுதணும். 1 5 1 1 5. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு வேண்டாம். நமக்கு ரிமைனிங் இருக்கிற -2/2 மட்டும்தான் நமக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க தேவையானது. therefore adjoint of A is equal to, இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். A 3/3 இருந்தால் adjoint 3/3 தான் இருக்கும். சரியா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. லீடிங் டயகனல்ல 25 - 1 25 - 1. இது A11 பிளேஸ். அடுத்து இருக்க 2/2 எதுக்கு வரும்? A12. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 - 5 1 -5. அடுத்த டேர்ம் பாருங்க. A13 1 - 5 again 1 - 5. சரியா? இப்போ நமக்கு A11 A12 A13 கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும்? A21 கண்டுபிடிக்கணும். A21க்கு மல்டிப்ளை பண்றேன். again 1 - 5. அடுத்து A22 25 - 1 25 - 1. அடுத்து என்ன பாருங்க? A23 1 - 5 1 - 5. அடுத்து தேர்ட் ரோவுக்கு கண்டுபிடிக்கிறோம். பாருங்க 1 - 5. தேர்ட் ரோவுக்கு என்ன வருது? 1 - 5. தேர்ட் ரோவில் A32 அதுவும் 1 - 5 தான். அதுவும் 1 - 5 1 - 5. again இங்க என்ன பாருங்க? லாஸ்ட் ஒன் A33 25 - 1 25 - 1. இப்போ இதை ஷார்ட் பண்ணோம்னா, சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 24 -4 -4. செகண்ட் ரோ -4 24 -4 -4 -4 24. சிம்பிளிஃபைட் ஆயிருச்சு. சிம்பிளிஃபைட் ஆயிருச்சா? ஷார்ட்கட்டில் ஈஸியாக கண்டுபிடிச்சோமா அஜாயிண்ட்டை? சரி, அஜாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு என்ன தேவை? ஃபார்முலாக்குள்ளே கொண்டு போய் அப்ளை பண்ணணும். therefore A inverse is equal to 1 divided by டிட்டர்மினன்ட் A என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 1 1 2 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இன்ட்டு
இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுத போகிறோம். ஏன்னா இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க அட்ஜாயிண்ட். 24 minus 4 minus 4 minus 4 24 minus 4 minus 4 minus 4 24. சரி, அடுத்து என்ன சார் செய்யறது? என்ன செய்யலாம்? குட் சார். இந்த 4 காமனாக வெளியில் எடுக்கலாமா? எடுக்கலாம். ஒரு மேட்ரிக்ஸில் இருந்து ஒரு டேர்மை காமனாக எடுக்கணும்னா உள்ளே இருக்கிற அத்தனை டேர்ம்லையும் அது எடுக்கணும். இங்கே எத்தனை டேர்ம் இருக்குது? 9 டேர்ம்ஸ் இருக்குது. 9 டேர்ம்ஸ்லேயும் காமனாக என்ன எடுக்கலாம் அப்படின்னா நம்ம 4 காமனாக எடுக்கலாம். என்ன செய்யலாம்? 4 காமனாக எடுக்கலாம். ஏற்கனவே நம்மகிட்ட 1/112 இருக்குது. இப்போ ஒரு 4 காமனாக நான் வெளியே எடுத்துட்டேன். ரிமைனிங் உள்ள என்ன வருதுன்னு பார்ப்போம். 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6. இப்போ இந்த 4ஐயும் 112ஐயும் அடிக்கலாமா? கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணலாம். எப்படி வருது பாருங்க. 2 times 8 ஆயிரும். and then 32 1/28 1/28 which is equal to 1/28 into remaining என்ன கிடைச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6. இதுதான்டா கண்ணா நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். இன்வர்ஸ் அட்ஜாயிண்ட் கிடைச்சதை வச்சு இன்வர்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். அட்ஜாயிண்ட் கிடைச்சதை வச்சு இன்வர்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். புரிஞ்சதா கண்ணா? டவுட் எதுவும் இல்லையே? அடுத்த கொஸ்டின் போலாமா? வாங்க அடுத்த கொஸ்டின் போலாம். சேம் மாடல் தான். நாம் இப்போ ஒரு அனதர் 3/3 பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் தேர்ட் ரோமன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிஸ்க்காக 1 more கொஷின் கொடுத்துருக்காங்க. நமக்கு முன்னாடி கொடுத்தாங்க இல்லையா செகண்ட் ரோமன், அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இது கொஞ்சம் ஒர்க் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் 511 151 வந்த நம்பரே ரிப்பீட்டடாக வந்துச்சு. இதில் ரிப்பீட்டடாக வரல. நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் நம்ம என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம்? இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். if it exists தான். எக்ஸிஸ்ட் ஆனால் கண்டுபிடிங்க. சரி தானே? அப்போ கொடுத்த சமயம் எழுதிக்கலாம். சொல்யூஷன் லெட் A is equal to கொடுத்த மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எப்போவுமே கேபிட்டல் ABCன்னு எடுத்துக்கணும். ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்ததுனால ஏன்னு எடுத்துருக்கோம். 2-3 மேட்ரிக்ஸ் வந்தால் நீங்கள் ABCன்னு கேபிட்டல் லெட்டரில் தான் கொடுக்கணும். ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணக்கூடாது. சரியா? 2 3 1 3 4 1 3 7 2. கொடுத்துருக்க 3/3 மேட்ரிக்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து என்ன செய்ய சொல்லியிருக்கேன்? இஃப் இட் இஸ் எக்ஸிஸ்ட்னு சொன்னாங்கல்ல, எக்ஸிஸ்ட் ஆனால் நீங்கள் கண்டுபிடிங்க. எக்ஸிஸ்ட் ஆனான்னு சொல்கிறத எப்படி சொல்லுவோம்? டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் நீங்கள் ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கலாம். அதுதான் அர்த்தம். சரியா? அப்போ therefore டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் போடுறேன் 2 3 1 3 4 1 3 7 2. மறுபடியும் சொல்கிறேன் கண்ணா, கவனிச்சுக்கோங்க. சம்மில் இருக்கிற நம்பரை ஒரு நம்பரை நீங்கள் மாற்றினா கூட டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ 0 வருமா 2 வருமா 5 வருமா நம்மளால் கணிக்கவே முடியாது. நீங்கள் மாற்றி எடுத்தால் கூட உங்களுக்கு இதோட ரிசல்ட்டே மாறி வரும். கொடுத்துருக்கதை கரெக்டாக எடுத்து எழுதுங்க. சரியா? கால்குலேஷனை கொஞ்சம் அக்யூரேட்டாக போட பாருங்கள். கால்குலேஷன் மீன்ஸ் இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். சில பேர் வந்து இன்னும் டேபிள்ஸ்லேயே நிறைய தெரியாமல் இருக்கீங்க. மல்டிப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்ப தெரியாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தப்பான நம்பரை அப்ளை பண்ணி ஆன்சர் ராங்காக வந்துடும். ஸோ டேபிள்ஸ்லாம் கொஞ்சம் கிளியராக இருங்க. இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணுன்றதெல்லாம் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போ இதை பாருங்கள். இதையும் நாம் என்ன செய்யலாம்? ரோ 1 வைஸே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ரோ 1 வைஸ் மீன்ஸ் 2 3 1 வைஸ் 2 இன்ட்டு இதோட மைனர் இங்கே பாருங்கள்
என்ன இருக்குப்பா 8 minus 7. அடுத்து செகண்ட் டேர்முக்கு -3 இன்ட்டு என்ன இருக்குப்பா 6 minus 3. 6 minus 3. அடுத்த டேர்ம் என்னப்பா +1 இன்ட்டு 21. 7 3s are 21 and then 3 4s are 12 minus 12, which is equal to 2 into 8 minus 7 1 minus 3 into 6 minus 3 3. இங்க என்ன வருது பாருங்க +1 into 21 minus 12 9. 2 minus 9 plus 9. So plus 9 minus 9 நம்ம என்ன செஞ்சிடலாம் கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு which is equal to 2. 2ன்றது நமக்கு என்ன not equal to 0 வேல்யூ. அப்போ A inverse என்ன செய்யும் நமக்கு therefore A inverse exists. ஓகேயா டிட்டர்மினன்ட் A ஓட வேல்யூ 0 ஆகல. 0 ஆகலைன்னு போது நாம A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபார்முலா எழுதிடலாம். A inverse is equal to 1 by determinant A into adjoint A. adjoint A ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நம்ம. adjoint A is equal to ஷார்ட்கட் மெத்தட்ல வந்துருங்க 2 3 1 3 4 1 3 7 2 3 7 2. அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிருக்கேன் ரோ 1 மறுபடியும் ரோ 4 எழுதுங்க 2 3 1 3 4 1. இப்போ மறுபடியும் என்ன செய்யணும் C1 C4 எழுதுங்க 2 3 3 2 3. அடுத்து C2 C5 எழுதுங்க 3 4 7 3 4. அடுத்து என்ன செய்ய சொல்லியிருக்கேன் ரோ 1ஐயும் C1ஐயும் கேன்சல் பண்ணி வச்சுக்கோங்க. இது நமக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் போடுற மெத்தட் வந்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மேத்ஸ் ட்ரிக் மெத்தட். சரியா இது ஃபார்முலா மெத்தட்லாம் கிடையாது. இது ட்ரிக் மெத்தட் தான். ஃபார்முலா மெத்தட் போட்டிங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். இப்போ என்ன செய்யலாம்ப்பா லீடிங் டயகனலை மல்டிப்ளை பண்ணுங்க 8 minus 7. அடுத்து என்ன இருக்குப்பா 7 minus 6 7 minus 6. அடுத்து என்ன இருக்கு 3 minus 4 3 minus 4. இப்போ ரோ 1 முடிஞ்சிருச்சு. ரோ 2 என்ன வரும் 3 minus 6 3 minus 6. அடுத்து என்ன பாருங்க 4 minus 3 4 minus 3. அடுத்து என்ன இருக்கு நம்மகிட்ட 3 minus 2 3 minus 2. இப்போ ரோ 3க்கு தேவையான மைனர் இங்க இருக்கு. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிக்கணும் 21 minus 12. அடுத்து என்ன இருக்குப்பா 9 minus 14 9 minus 14 9 minus 14. அடுத்து என்ன இருக்கு 8 minus 9 8 minus 9. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா போதும் நமக்கு 8 minus 7 எவ்வளோப்பா 1 7 minus 6 1 3 minus 4 minus 1 3 minus 6 minus 3 4 minus 3 1 3 minus 2 1 21 minus 12 9 9 minus 14 minus 5 8 minus 9 minus 1. நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட் கிடைச்சிருச்சு. அட்ஜாயிண்ட் A சரியா ஆல்ரெடி நம்மகிட்ட டிட்டர்மினன்ட் A இருக்கு. இப்போ அட்ஜாயிண்ட் இருக்கு. ரெண்டையும் அப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும் A இன்வர்ஸ் கிடைச்சிரும். therefore A inverse is equal to 1 divided by ஆல்ரெடி நம்மகிட்ட என்ன இருந்துச்சு 2 இருந்துச்சு.
சரியா? இப்போ இந்த அட்ஜாயிண்ட் இருக்கு 1 1 minus 1 minus 3 1 1 9 minus 5 minus 1. அவ்வளோதான்டா கண்ணா, ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு A இன்வர்ஸ். சரியா? ஸோ செகண்ட் கொஷின்ஸில் இருக்கக்கூடிய 3 கொஷினையுமே நம்ம பார்த்துட்டோம். இனிமே எப்போ அவங்க எப்படி மாற்றி கேட்டாலும் A இன்வர்ஸ் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். டவுட் எதுவும் இல்லையே? சரியா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல புரியலையோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். சார் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எந்தாவது ஒரு இடத்துல உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய், see you.